ஈசா இன்ஃபோ தமிழ் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மீண்டும் கலைஞருடைய மகளிர் உதவித்தொகை திட்டமானது மீண்டும் விரிவுபடுத்த போறாங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்த வெற்றிக்கான காரணமா இந்த திட்டம், அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதி அமைஞ்சிருக்குது. அதை நடைமுறைப்படுத்துவதிலே அரசாங்கத்திற்கு ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய சவால்கள் இருந்தது. பயனாளர்களை தேர்வு செய்வது, அவர்களுக்கான பணம் கொடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய நிதி நெருக்கடிக்காக அதிக காலங்கள், கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 2.5 ஆண்டுகள் கடந்த பின்பே திட்டமானது கொண்டு வரப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதிலும் பயனாளர்கள் கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் 1,05,00,000 பேர்கள் மட்டுமே இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சிகள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பயனாளர்கள், அதாவது தகுதி இருந்தும் நிறைய பயனாளர்களால் அந்த திட்டத்தை பயன்பெற முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் கிளம்பவே மீண்டும் ஒரு முறை சோதிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை பரிசீலனை எல்லாம் செய்து கிட்டத்தட்ட 1,10,00,000 பேருக்கு இந்த தொகையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக, அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மீண்டும் இத்திட்டமானது விரிவுபடுத்தப்படும். அப்படி விரிவுபடுத்தும் பொழுது இன்னும் அதிகப்படியான பயனாளர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாகவே இத்திட்டத்தை அமல்படுத்தியாக வேண்டும், அதிகப்படியான பயனாளர்களை இதில் கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் இத்திட்டம் விரிவாக செயல்படுத்த போகிறார்கள். ஆகவே மக்கள், தகுதியுள்ள மக்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் அல்லது இ-சேவை மையங்களில் ஏற்கனவே நீங்கள் எவ்வாறு விண்ணப்பித்திருந்தீர்களோ அதன்படி விண்ணப்பித்து பயன்பெற வேண்டுகிறேன்.